கல்கியின் பொய்மான் கரடு. இது ஒரு குறுநாவல். கல்கி அவர்கள் சேலம் நோக்கி ஒரு காரில் போகும்போது அந்த வண்டியோட ஓட்டுநர் ஒரு பாறையை காட்டுறாரு. அதில் ஒரு பொந்து இருக்குது. அந்த தூரத்துலேருந்து பார்த்தா உள்ள ஒரு மான் நிற்கிற மாதிரி தெரியுது. ஆனால் பக்கத்தில் போனால் அங்கே மான் இல்லை. அது ஒரு மாயை தோற்றம். அந்த இடம் பெயர் தான் பொய்மான் கரடு. அந்த இடத்த சுற்றி 7-8 வருஷம் முன்னாடி நடக்கிற கதையாக அந்த ஓட்டுநர் சொல்ல கல்கி கேட்குறதா இந்த கதை தொடங்குது. செங்கோடகன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் மகா கஞ்சன். விவசாயம் பண்ணி வசதியாக இருக்கான். அவனை நேசிக்கிற ஒரு பொண்ணு செம்பவளவல்லி. 2 பேருக்கும் திருமண நிச்சயம் வர பேசியாச்சு. இந்த சமயத்தில் அவன் வேற ஒரு பொண்ணை பார்த்து மனசு கொஞ்சம் குழம்பி போயிடுறான். அவனுக்கு சரி எது தப்பு எது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆனாலும் ஒரு சில சூழ்நிலையிலிருந்து அவனால் வெளியில் வர முடியல. இதனால் பல சிக்கல்களில் மாட்டிக்கிறான். கொலை வர போகுது. கடைசியாக அவன் எல்லாத்தையும் சரி செஞ்சானா? திருமணம் நடந்துதா? இந்த ஓட்டுநருக்கும் அந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? உண்மை இல்லாத விஷயத்தை நோக்கி போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதையை விட இந்த புத்தகத்தோட முன்னுரையில் கல்கி அவர்கள் இவையெல்லாம் நடந்திராவிட்டால் உலகத்துக்கு எப்பேற்பட்ட அமர இலக்கியம் நஷ்டமாய் போயிருக்கும் என்பதை நினைத்தால் நெஞ்சு திடுக்கிடுகிறது. நான் எழுதுகிற கதைகள் அமர இலக்கியங்கள் என்பது அடியனுடைய தாழ்மையான அபிப்பிராயம். தாழ்மையான அபிப்பிராயமே இப்படி இருந்தால் உயர்வான அபிப்பிராயம் எப்படி இருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. தன்னுடைய எழுத்துக்கள் மேலே அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப அவசியம்னு எனக்கு தோணுச்சு. இப்படிக்கு அன்புடன் வாசகி.